ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ள நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா ஆவணி மாத பலன்கள் தான் சொல்ல போறோம். அது முன்னாடி எல்லாருக்கும் நேயர்களுக்கு எல்லாருக்குமே நன்றிங்க. விருச்சிக ராசி பாத்தீங்கன்னா பட்டைய கிளப்பி 3000 வியூஸ், தனுசு ராசி வந்து 1000 வியூஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேனல் தொடங்கிய இவ்வளவு நாள்ல சீக்கிரமா இவ்வளவு ஆதரவு வந்து நல்லா பெருகிட்டு வருது. ரொம்ப நன்றிங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இப்ப அதை தொடர்ந்து வந்து இந்த ஆவணி மாத பலன்கள் பார்ப்போம். ஓகே, ஆவணி மாத பலன்கள் வந்து சொல்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு முதல்ல மாத ராசி பலன்கள்லாம் என்னன்னு சொல்றாங்க. எப்பவுமே சொல்றதுதான். தினராசி பலன்கள் சொல்லிடலாம், வார ராசி பலன்கள் சொல்லிடலாம், வருட ராசி பலன்கள் சொல்லிடலாம், சனி பயிற்சி சொல்லிடலாம், ராகு கேது பயிற்சி சொல்லிடலாம், குரு பயிற்சி கூட சொல்லிடலாம். எல்லாமே எளிமையா இருக்கும். மாத ராசி பலன்கள் வந்து சொல்றதுக்கு வந்து ரொம்ப டஃப்பா இருக்குங்க. ஏன்னா வந்து ஒரு மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகும். ஓகேங்களா? அதாவது பாத்தீங்கன்னா செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் 4 கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகும். அந்த மாதிரி விஷயம் சில டைம்ல வந்து அது பயிற்சியே வந்து இன்னும் விசித்திரமா நிறைய கிரகங்களும் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாத பலன்கள். ஓகேங்களா? இந்த ஆவணி மாதம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா ஆவணி 1ஆம் தேதி ஆரம்பிச்சு ஆவணி 31 நாட்கள் வந்து பலன்கள் இருக்கு. அதனால வந்து 31 டேஸ். அதனால பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய மாதம் தான். ஆவணி மாதங்கிறது வந்து பெரிய மாதம் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 12 மாதம் தமிழ் மாதங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து ஆட்சி பெற மாதம் வந்து இந்த மாதம் தான். சூரிய பகவான் வந்து ஆட்சி பெற்றிருந்தாலும் ஐயா சூரிய பகவான் ஆட்சி பெற்றுட்டாரு அப்படின்னு சந்தோஷப்பட முடியாது. ஏன்னா கூட வந்து கேது பகவானும் இருக்கிறதுனால அது வந்து ஒரு ஒரு விதமான ஒரு டிஃப்ரெண்டான பலனை வந்து அனைத்து ராசிக்காரங்களுக்கும் கொடுப்பாரு. அது ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆணி வந்து 5ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா வந்து சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா வந்து மிதுன வீட்டுல இருந்து கடக வீட்டுக்கு வராரு. ஓகேங்களா? அப்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆவணி வந்து 31ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து கடக வீட்டுல இருக்கிறவர் வந்து சிம்ம வீட்டுல சேர்ந்து சூரிய பகவானோட இணைஞ்சுப்பாரு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதாவது மிதுனம், கடகம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிம்மம் இந்த 3 வீட்டுக்குமே வந்து சுக்கிர பகவானோட டிராவல் இருக்கு. அப்பனா பலன் சொல்றது ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேல கரெக்டா விடுதா மம்மி? அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆவணி 10ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடக வீட்டுல இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம வீட்டுக்கு வருவார். ஓகேங்களா? அப்புறம் ஆவணி வந்து 27ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா சிம்ம வீட்டுல இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா கன்னி வீட்டுக்கு வந்துருவாரு. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா கடகம், சிம்மம், கன்னி புதன் பகவான் இந்த 3 வீட்டுல டிராவல் பண்றாரா? இது விஷயம் இருக்குங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா கன்னி வீட்டிலே இருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து மிகுந்த நாட்களுக்கு அதாவது ஒரு 7 மாதங்கள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அவர் மிகுந்த பலம் அடைகிறார். ஓகேங்களா? அது ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதால வந்து அனைத்து ராசிக்காரங்களுக்குமே செவ்வாயோட பலம் வந்து அதிகமா கிடைக்க போகுது. அது ஒரு சிறப்பா இருக்கு. சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா கடக வீட்டுல இருந்து சிம்ம வீட்டுக்கு வந்துடுறாரு. இந்த விஷயமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் சனீஸ்வரனும் நேருக்கு நேரு பார்த்ததுனால சனீஸ்வரன் வந்து அதிவக்கரமா வர்றாரு. அதிவக்கரம்னா கண்ட்ரோல் பண்ண முடியாத ஸ்டேஜ். அவர் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. சனீஸ்வரன் எப்படி பலன் கொடுப்பாருங்கிறது விசித்திரமாவே இருக்க போகுது. இது வந்து இந்த ஆவணி மாதத்துல குறிப்பிடக்கூடிய பேசிக்கான விஷயம். ஓகேங்களா? இதான் வந்து பாத்தீங்கன்னா விஷயமா இருக்கு. சனீஸ்வரனும் சூரியனும் நேருக்கு நேர் பாத்துக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுக்கிரன் 3 வீடு டிராவல் பண்றாரு. புதன் பகவான் 3 வீடு டிராவல் பண்றாரு. செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா கன்னி வீட்டுல இருந்தாலும் வந்து தனது 8ஆம் பார்வையா வந்து அவர் சொந்த வீட்டை பாக்குறாரு. இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. மேஷ வீடு பலம் பெறுது, செவ்வாயும் பலம் பெறாரு. இதுதான் வந்து பேசிக்கான விஷயங்களா சொல்லிட்டேன். நம்ம வந்து ஒரு ராசிக்காரங்களுக்கான பலன்கள் என்னன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ராஜ கம்பீரத்துடன் அசத்தலாக இருக்க போகும் விருச்சிக ராசிக்காரர்களே, அதாவது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராஜ கம்பீரத்தோட அதாவது அசத்தலாக இருக்க போகும் விருச்சிக ராசிக்காரர்களே சொல்லலாம். எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட 10ஆம் அதிபதியான கர்மஸ்தான அதிபதியான சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வீட்டுல வராரு. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து உங்களோட கம்பீரம், வீரம், பராக்கிரமம், உங்களோட கெத்துனஸ், உங்களோட எல்லா விஷயத்தையுமே வந்து அவர் வந்து சிறப்பா வந்து கொடுப்பாரு. இது வந்து சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆவணி மாதம் 31 நாட்களும் கொடுப்பாரு. கூட வந்து பாத்தீங்கன்னா புதனும் இணையறாரு. அதுவும் உங்களுக்கு நல்ல சிறப்பா இருக்குது. சுக்கிரனும் இணையறாரு ஒரு டைம். அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலவையா நல்ல விதமான பலன்களே இருக்கும். கூட வந்து கேது பகவானும் இணைஞ்சு இருக்கிறதுனால கேது பகவானும் சூரியனுக்கும் ஒரு ஆகாதுங்க. அதனால பாத்தீங்கன்னா ஒரு அரசன் ஒரு அரசன் வந்து இருந்தாலும் இப்ப பிச்சைக்காரன் படம் பாத்தீங்களா? அவன் வந்து கோடீஸ்வரனா இருப்பான். திடீர்னு பார்த்தா அவன் அவன் பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு நேரம் வருங்கிற மாதிரி நீங்க ஒரு அரசனா இருந்தாலும் அரசன் போல கம்பீரமா எல்லாமே உங்களுக்கு நேரங்கிறது எல்லாமே இருந்தாலும் நீங்க வந்து ஒரு எளிமையா நடந்துக்கிற சூழ்நிலையா வந்து இந்த ஆவணி மாசம் வந்து இருக்குங்க. அதுதான் வந்து பழங்களு. அதனால பாத்தீங்கன்னா கம்பீரம், வீரம், பராக்கிரமம் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் வந்து நேரங்கிறது வந்து உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமா வந்து நீங்களே வந்து எதையுமே கண்டுக்காம ஒரு சாதாரணமா இருக்க போற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து கிரகங்கள் அவளோட ஒரு வைப்ரேஷனால ஒரு 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 சூப்பரான பழங்களா இருக்குங்க. அதை நீங்க ஃபீல் பண்ணுங்க. ஓகேங்களா? இது வந்து சூரிய பகவான் நினைக்கும் பழங்கள். அடுத்து வந்து சுக்கிர பகவான் நினைக்கும் பழங்களை பார்ப்போம். சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7க்கும் வந்து 12க்கும் முடியவர். 7ஆம் இடங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஸ்தானம், வியாபார ஸ்தானம்.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா 12ஆம் இடங்கிறது வந்து விரயஸ்தானம். ஓகேங்களா? இந்த ரெண்டுத்துக்கும் அதிபதியான வந்து சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 8ஆம் வீட்டுல மறைஞ்சிருக்காரு. 8ல மறைஞ்சாலும் நல்லதான் செய்ய போறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து நிறைய ஒரு மறைமுகமா நிறைய பேருக்கூட வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு ஒரு விதமான வந்து பழக்க வழக்கங்கள், உங்களுக்கு மறைமுகமா நிறைய பேர் உதவி செய்வாங்க. கூட இருக்கிற ஃப்ரெண்டே வந்து மறைமுகமா நிறைய விஷயத்துல உதவி செய்வாங்க. அது அது அந்த அந்த மாதிரி ஒரு சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 5 நாளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆவணி 5க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 9ஆம் வீட்டுல வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்காரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மனைவியால வந்து யோகம். 7ஆம் அதிபதி வந்து 9ல இருக்கிறதுனால வந்து மனைவியால யோகம். ஆண்களா இருக்க பட்சத்துல மனைவியால யோகம், பெண்களா இருக்க பட்சத்துல கணவனால யோகம், ஃப்ரெண்டுங்களால யோகம். உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே நல்லபடியா யோகமா இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா 31ஆம் தேதி வந்து இருப்பார். ஒரே ஒரு நாள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம வீட்டுல இருப்பாரு. அப்ப சூரிய பகவானோட இடையும் மோஸ்ட்ல உங்களுக்கு வந்து நம்மளோட பலம் என்ன, நம்ம எதை செய்யணும் அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரிஞ்சிரும். அந்த மாதிரி சிறப்பா வந்து இருக்குது. இது வந்து சுக்கிர பகவான் அளிக்கும் பலங்களா இருக்குது. ஓகேங்களா? ஓகே. சுக்கிர பகவான் வந்து நல்ல விதமான பலன்கள் தான் செய்யறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8, 9, 10ங்கிறது 3 ஸ்தானத்துலயும் நல்ல விதமான பலன்கள் தான் இருக்கு. ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. இந்த இந்த விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்க நண்பர்களையும், உங்க கணவன் மனைவியும், உங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லார் பேச்சையும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். நான் இதுதான் ஏற்கனவே சொன்னேன்ல. அதாவது ராஜ கம்பீரம் எல்லாமே இருந்தாலும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களோட வந்து பாத்தீங்கன்னா கூட இருக்கிறவங்க வந்து ரொம்ப பலமா உங்களுக்கு உதவி செய்யறவங்க தானே பலமா இருக்கிறாங்க. அதனால எல்லாருமே உங்களுக்கு உதவி தான் செய்வாங்க. எந்த விதமா உங்களை வந்து டார்ச்சர்லாம் பண்ண மாட்டாங்க. உங்களை ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பாங்க. ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருங்கன்னு உங்களை நல்லபடியா பாத்துப்பாங்க. இதுதான் சுக்கிர பகவான் அளிக்கக்கூடிய பலங்களா இருக்கு. ஓகேங்களா? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் அளிக்கும் பலன்களை பார்ப்போம். புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் அதிபதி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் அதிபதி, லாபாதிபதி. 8ஆம் இடங்கிறது வந்து அதாவது ஒரு பெரிய பிரச்சனை, கஷ்டம், துயரம், ஆபத்து, பிரச்சனை, தொந்தரவுகளை கொடுக்கக்கூடியவர் அவர் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் உங்க புத்தி சாதுரியத்தால எல்லாத்தையுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி எல்லாரையும் வந்து கட்டுக்கோப்பா வச்சுக்கக்கூடிய புத்தி சாதுரியத்தை கொடுக்குறவரும் அவர் தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா 8க்கு உரியவர் வந்து 9ஆம் வீட்டுல இருந்தாலும் நீங்க வந்து சில சில உங்களோட செயல்பாடுகள் வந்து சில பேருக்கு பயமுறுத்துற மாதிரியும், சில பேருக்கு வந்து ஏன்டா வந்து நல்லாதானே போயிட்டு இருக்குது, ஏன் வந்து இப்படி பண்றாருங்கிற மாதிரி உங்களை கண்டு ஒரு பயமுறுத்துற மாதிரியும், இந்த மாதிரி வந்து ஏன் வந்து தேவையில்லாத விஷயத்துல இன்வால்வ் ஆகிட்டு சந்தோஷமே இல்லாத மாதிரி நிறைய விஷயம் சந்தோஷமா இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு சில விஷயத்துக்கோசம் என் டெடிகேஷனா ரொம்ப கஷ்டப்படுறாங்கிற மாதிரி சுத்தி இருக்கிறவங்களை ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரியும் புதன் பகவான் வந்து ஒன்னொன்னா ஸ்டெப்பா நடத்துவாருங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறது அது மாதிரி நடக்கும். 9ஆம் அதாவது வந்து 9ஆம் வீட்டுல இருக்க மோஸ்ட்லி இந்த மாதிரி நடக்கும். 10ஆம் வீட்டுல நடக்கும் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து எல்லாமே புரிஞ்சுக்கிற, எல்லாமே செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கும், அமைதியா இருப்பீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் வீட்டுல வந்து ஆவணி 27ஆம் தேதி வந்து 11ஆம் வீட்டுல வந்து ஆட்சி பலத்துல பெறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஃபுல் பவருமே கிடைச்சிருங்க. அதாவது ஃபுல்லா வந்து எல்லாரையும் பயமுறுத்திட்டு நீங்க வந்து பயங்கர பவர் ஆகுற மாதிரி இதுவா இருக்கும். இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன், உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாரும் இந்த மாதத்துல வந்து கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இவ்வளவு நாளா வந்து சுக்கிரன் வந்து கொஞ்சம் இருக்கிறதுனால உங்களுக்கு முரண்பாடா இருந்திருக்கும். கணவன் மனைவிக்கிடையே முரண்பாடு, கருத்து வேறுபாடு, உங்களோட பராக்கிரமத்தை நிரூபிச்சாகணும் கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இப்ப உங்க எல்லாருமே உங்களை ஹாப்பியா வச்சிருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. விருச்சிக ராசிக்காரத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி நண்பர்களும் சுத்தி இருக்கிறவங்க உங்களை ஹாப்பியா தான் வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க வந்து உங்களோட விஷயத்துல செய்யணுங்கிற மாதிரி போயிட்டு சிக்கி தவிச்சு ஒரு மாதிரி முரண்பாடா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? இப்ப பாருங்க சுக்கிர பகவான் பழங்கள் சொல்றது டஃபா இருக்கு பாருங்க. புதன் பகவான் பலனும் டஃபா இருக்கு. இது வந்து சர்ன்னு போகும். அதனால பாத்தீங்கன்னா எதையுமே வந்து நீங்க ஃபீல் பண்ணுங்க. ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி தவிக்க தேவையில்லை. ஓகேங்களா? சூரிய பகவானை பார்த்தாச்சு, சுக்கிர பகவானை பார்த்தாச்சு, புதன் பகவானை பார்த்தாச்சு. அடுத்து செவ்வாய் பகவான் பார்ப்போம். செவ்வாய் பகவான் வந்து ராசிநாதன். ராசிக்கும் 6க்கும் உடையவர் வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் வீட்டுல, அதாவது ஒரு உபஜயஸ்தானாதிபதி வந்து உபஜயஸ்தானத்துல இருக்கிறாரு. 11ஆம் வீட்லயும் இருக்காரு, 6ஆம் வீட்லயும் பாக்குறதுனால நோய், கடன், விரோதி, சத்ரு இந்த விஷயங்களே உங்களுக்கு இருக்காதுங்க. இதுவா உங்களுக்கு வந்து அவங்க எல்லாமே உங்களுக்கு நன்மை தான் செய்ய போறாங்க. உங்களுக்கு எந்த வித கெடுதலும் செய்யறது இல்ல. கடன் அடையும், நோய் பிரச்சனை தீரும், போராட்டம் தீரும், எல்லாத்தையும் வெற்றி கண்ட நிலை, எல்லாத்தையும் அடிச்சு நவுத்திட்டு பலமா இருக்கிற இதுவா இருக்கு. ஒரு 7 மாசமா பலவீனமா இருந்தவங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா பலமா இருக்க போறீங்க. அதாவது ராஜ கம்பீரத்தோட ரொம்ப சிறப்பாக சவாலாக எல்லாத்தையுமே ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடிய இதுவா இருப்பீங்க. ஓகேங்களா? இது வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கான பலங்களா இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து இப்போ வருவோங்க. இப்பதாங்க விஷயமே, மெயின் விஷயமே. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சனீஸ்வரன் இருக்காரு. 4ஆம் இடங்கிறது வந்து சுகஸ்தானம். அதாவது இப்போ உங்களால ஒரு இடத்துல சும்மா உட்கார முடியாது. எதனா ஒண்ணு பண்ணிக்கினே இருக்கணும். எதனா ஒரு வேலை பண்ணிக்கினே இருக்கணும். உங்களோட பராக்கிரமத்தை காட்டிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து ஆவணி மாசம்னா 12 மாசத்துக்கு ஒரு டைம் தானே சூரிய பகவான் அந்த வீட்டுக்கு வராரு. அது இந்த இடம் தான் உங்களோட கௌரவம், பராக்கிரமம், உங்களோட கெத்துனஸ், ஆளுமை திறனு, ஒரு அரசாள்ற திறனு, இவ்வளவு நாளா வந்து எல்லார்கிட்டயும் மத்தவங்களுக்கு வந்து நீங்க வந்து மத்தவங்க யாருன்னா உங்ககிட்ட எதனா ஒண்ணு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு போய் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு போர் வீரன் மாதிரி இருந்திருப்பீங்க. இப்போ இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் வந்து நீங்க அரசனா இருந்து உங்களுக்கு எல்லாரும் சேவை செய்யற இதுவா இருக்கும். எல்லாருமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, உதவி செய்வாங்க. அந்த மாதிரி தினமா இருக்கிறதுனால அப்படி இருந்தாலும் உங்களால நிம்மதி இல்லாம ஒரு மாதிரி வந்து
தாயார் இடத்துல சண்டை போடுறது, விருச்சிகராசிக்காரங்க வந்து தாயார் இடத்துல சண்டை போடுறது, படிக்கிறதுல ஒரு கவனம் இல்லை, வண்டியில வந்து வண்டியும் அடிக்கடி பிரச்சனை வச்சுட்டே இருக்குது, வண்டி வாங்கின வண்டி சரியில்லை, வண்டியை வந்து ஒழுங்கா மெயின்டைன் பண்றது இல்லை, வண்டியை துடைக்கிறது இல்லை, அந்த மாதிரி ஒழுங்கா இல்லாம இருக்குது. அதே மாதிரி வீடு கட்டுறவங்க போயிட்டு லாக் ஆகிட்டாங்க. இந்த ஒரு மந்த் வந்து எல்லாத்தையுமே விட்டுருங்க. இந்த வீடு கட்டுற விஷயமா இருந்தாலும் சரி, படிப்பு விஷயமா இருந்தாலும் எல்லாத்தையுமே தூக்கி ஓரமா வச்சுட்டு இந்த 1 மந்த் நிம்மதியா என்ஜாய் பண்ணுங்க. எவ்வளவுதான் என்ஜாய் பண்ணாலும் உங்களுக்கு என்ஜாய் பண்ண மாதிரி ஃபீல் ஆகாது. அந்த மாதிரி தான் வந்து சனீஸ்வரன் வந்து அதிவக்கரமா இருக்கிறதுனால இந்த ஒரு பலனும் இருக்குது. ராகுவும் இணைஞ்சிருக்கிறதுனால அதிகமா இருக்குது. அதாவது ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து யாரு எப்படியே சொல்லிட்டு போங்க, எனக்கு கவலை இல்லை, நான் எல்லாரும் எனக்கு எல்லாரும் நீங்க எல்லாரும் எனக்கு தான் வந்து உதவி செஞ்சாகணும், எல்லாரும் எனக்கு தான் என் பேச்சதான் கேட்டாகணுங்கிற மாதிரி ஒரு ஒரு அதீத போகமா ஏற்பட்டு அது வந்து ஒரு மாதிரி ஹேண்டில் ஆகுங்க. ஓகேங்களா? அதனால பாத்தீங்கன்னா அது வந்து சனீஸ்வரனும் ராகு பகவானும் ஏற்படுத்துறாரு. அதனால தாயார் இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. தாயார் இடத்துல சண்டை போட்டுக்க தேவையில்ல, அமைதியா இருங்க. நிம்மதி இல்லை நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு நிம்மதி இல்லை டென்ஷன் ஆகிக்க தேவையில்ல. சூரியன் அதிவக்கரமா வரதுனால, சூரியன் பகவானோட பார்வை வரதுனால சனீஸ்வரன் அதிவக்கரமா இருந்தாலும் இதான் நடக்கும். இதுல வந்து மாற்று கருத்து இல்லை. ஓகேங்களா? அடுத்து குரு பகவான் அளிக்கும் பலன்கள் பார்ப்போம். குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 2க்கும் வந்து 5க்கும் உரியவர். 2க்கும் 5க்கும் உரியவர் வந்து 8ஆம் வீட்டுல இருக்காரா. 8ஆம் இடங்கிறது வந்து அஷ்டமஸ்தானம். ஓகேங்களா? 8ஆம் இடங்கிறது வந்து அஷ்டமஸ்தானம். அஷ்டம குருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வாலி வந்து அதாவது அது குரு 8லே வாலி அகப்பட்டதும் சொல்லுவாங்க. அதுபோல நீங்க கப்பு சுப்புன்னு வந்து ஒரு விஷயமா ரகசியமா வந்து எதையும் பேச மாட்டீங்க, நீங்க நினைச்சதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்க, அப்படி கப்பு சுப்புன்னு ரகசியமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் மத்த கிரகங்களோட வைப்ரேஷன் வந்து உங்களை ரொம்ப உங்களை வந்து தூண்டி உங்களை வந்து ஒரு மாதிரி வந்து நீங்க நினைக்கிறத செய்ய வைக்கிற அளவுக்கு வந்து இந்த மாதம் வந்து ஆவணி மாதம் வந்து ஃபுல்லா இருக்குங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஆக மொத்தம் நம்ம வந்து சந்திர பகவானுங்கிறது வந்து அவர் அப்படியே ஒரு 15 டேஸ் நல்லதா செய்யறாரு, 15 டேஸ் உங்களுக்கு இதுவா தான் இருக்காரு. அதனால பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நினைச்சத டப்பு டப்பு டப்புன்னு செஞ்சுக்கின்னு எனக்கு நிம்மதி இல்லையேங்கிற மாதிரி இருந்துக்கின்னு ஒரு ராஜ கம்பீரத்தோட ஒரு ராஜா வந்து ஒரு பட்டாளத்துல உட்காந்துட்டு போவாங்களே, 4 பேர் தூக்கிட்டு போவாங்க. ராஜா உள்ள உட்காந்து இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு இதுவா இருக்காது, நான் குதிரையில போறேன், பட்டாளத்துல தூக்கிட்டு போனா நான் குதிரையில போறேன், இல்ல நான் குதிரையில போனா எனக்கு குதிரை செட் ஆக மாட்டேங்குது, நான் யானையில போறேன், இல்ல யானைலாம் செட் ஆக மாட்டேங்குது, 4 பேர் தூக்கிட்டே போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து மாத்தி மாத்தி குதிரையில போலாமா, யானையில போலாமா, பட்டாளத்துல போலாமா, இல்ல ஜம்முன்னு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாமா, இல்ல எங்கேயாவது சண்டைக்கு போலாமா, இல்ல நம்ம நம்ம யாருங்கிறத காட்டலாமா, இப்படிங்கிற விஷயமா வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு தாமு தூமுன அப்படிங்கிற மாதிரி ஏற்பட்டு நிம்மதி இல்லாத தன்மையா இருக்கும். ஏன்னா வந்து 4ஆம் அதிபதி வந்து அதிவக்கரமா ஆவறது, முயற்சி ஸ்தானாதிபதியும் வக்கரமா வரதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதையுமே வந்து ஒரு எதை செஞ்சாலுமே வந்து பத்தல 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 பத்தலங்கிற மாதிரி விஷயமா இருக்குங்க. ஏன்னா இது வந்து சனீஸ்வரன் அதிவக்கரமா தான் ஏற்படும் நிலை. ஆக மொத்தம் இந்த ஆவணி மாதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரும் வந்து உங்களுக்கு கெடுக்க போறது இல்ல, உங்களுக்கு எதிரியும் கிடையாது, நோய் கடன் பிரச்சனை எதுவுமே கிடையாது, எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரி செஞ்சுக்கிட்டு நிம்மதி இல்லாத மாதிரி தன்மையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் விஷயமா இருக்கு. ஓகேங்களா? சிவபெருமான் அருளாலும், முருகர் அருளாலும், பிருத்திங்கர தேவர் அருளாலும், 9 நவகாரங்கள் அருளாலும் கண்டிப்பா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆவணி மாத பலன்கள் வந்து நல்ல விதமான பலன்களை அளிக்கட்டும் என்பதை இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ஏன்னா நான் போட்ட ஆடி மாதத்துக்கு வந்து 3000 வியூஸ் வந்திருக்கீங்க, 72 சப்ஸ்கிரைபர் ஒரே வீடியோல. அது நல்ல ரொம்ப விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு, கிளைண்ட்ஸ் நீங்க வாங்க, நம்மளுக்கு வந்து விருச்சிக ராசி கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கிறீங்க நிறைய, வந்துட்டே வாங்க. உங்களோட எந்த பிரச்சனையா இருந்தாலும் சால்வ் பண்ணிடலாம். 300 ரூபாயில் ஜோதிடங்க. ஓகேங்க, தேங்க்யூங்க.